ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். நம்ம ஜெப வாழ்க்கையை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்கள். அநேக நேரத்தில் பாருங்கள், நம்ம ஜெபத்தை நிறுத்தி நிதானிக்கணும். நான் கரெக்டாக தான் ஜெபம் பண்ணுறேன்னா, என் ஜெபத்துக்கெல்லாம் பதிலை பெற்றுக்கொண்டேன்னா நிறுத்தி நிதானிக்கணும் பாருங்கள். அப்படியே போயிட்டு கூடாது. நான் போகிற டேரக்ஷன் தான் கரெக்டுன்னு போயிட்டு கூடாது. சில நேரத்தில் நிறுத்தி நிதானிக்கணும். கரெக்டான என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் பண்ணுற ஜெபத்துக்கு நான் பதில் வருதா அப்படின்னு சொல்லி நிறுத்தி நிதானிக்கணும் பாருங்கள். இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாடுங்கள், மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நாடணும். அதுதான் ஜெபம் பாருங்கள். ஜெபத்தில் கூட தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நாடுவதுதான் ஜெபம். நம்ம தேவைகளே சொல்லி புலம்புறது ஜெபம் இல்லை பாருங்கள். ஜெபம் பாருங்கள், பாவத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. பாவத்துக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய தேவைகளே இல்லைங்க, அங்கேயே ஜெபம் இருந்தது. நிறைய பேர் ஜெபம்னு நினச்சிக்க நம்ம தேவைகளை சொல்லி கேட்குறது தான் ஜெபம்னு. ஜெபன்றது உறவாடுறது பாருங்கள், ஃபெலோஷிப், தேவனோடு இணைந்து உறவாடுவது தான் ஜெபம். பகலில் குளிர்ச்சியான வேலையிலே கர்த்தர் பாருங்கள் ஆதாமோடு உலாவினார், அதுதான் ஜெபம். நம்ம தேவைகளே சொல்லி புலம்புற ஜெபம் இல்லை பாருங்கள். மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டார். அநேக நேரத்தில் நம்ம ஜெபத்தில் பாருங்கள், அந்த மற்றவைகளுக்காகவே ஜெபம் பண்ணுறோம். நமக்கு வேண்டிய மற்றவைகளுக்காகவே ஜெபம் பண்ணிருக்கோம் பாருங்கள். எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு ஐக்கு வேணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், ஒரு வீடு வாங்கணும், விசா கிடைக்கணும், இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். மற்றவர்களால் கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நீ என்ன முதல்ல தேடுப்பா, மற்றவர்கள்லாம் உன்னை தேடுற மாதிரி என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதை விட்டுட்டு பாருங்கள் மற்றவர்கள் பின்னாடியே ஓடினுக்கிறோம். இப்போ ஜெபத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் பாருங்கள். ஜெபத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நாட வேண்டும். முதலாவது வேலைக்கு போகிறோம், வேலையில் நம்ம சொந்த வேலையை அங்கே செய்கிறதில்ல பாருங்கள். நம்ம பாஸ் நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு, இதுதான் முக்கியம், இதை முதல்ல செய்யுங்கன்றார். அது செஞ்சுனே இருப்போம். திடீர்னு வந்துட்டு இல்லை அதை அப்படியே நிறுத்துங்க, அந்த வேலையெல்லாம் அப்படியே நிறுத்துங்க, இந்த வேலையை முதல்ல செய்யுங்க, இதுதான் இப்போ ஹை ப்ரையாரிட்டி, இது முதல்ல பண்ணுங்கன்றோம். அதை அப்படியே பண்ணுறோம் பாருங்கள். அவர் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிறோம். அவங்க எது ஹை ப்ரையாரிட்டின்றாங்களோ அதுதான் நமக்கு ஹை ப்ரையாரிட்டி ஆகிடுது. இயேசு சொல்கிறார், இதுதான்ப்பா உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவர் நீதி, இதுதான் உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி. இதை முதல்ல நாடுங்க, மற்றவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்றவர்களை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் பாருங்கள், நம்ம தேவையில் எழும்புவதற்கு முன்னமே அந்த தேவையில் அறிந்திருக்கிறார். எதை குறித்து கவலைப்படான்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் தேவை என்னதென்று நமக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். உங்கள் தேவையில் என்னவானா இருக்கலாம். என் பிள்ளை சரியில்லைங்க, அவன் மாறணுங்க, மனம் திரும்பினங்க, அவன் ரட்சிக்கப்படணுங்க, என் பிள்ளைங்க நல்ல காலையில் இடம் கிடைக்கணுங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணுங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்க, எனக்கு நல்ல வேலை வேணுங்க, திருமணம் ஆகணுங்க, குழந்தை பிறக்கணுங்க, பல தேவைகள் இருக்கலாம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் கொஞ்ச நேரத்தை நிறுத்தி வச்சுட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாடுவது தான் ஜெபம் பாருங்கள். முதல்ல அதை முயற்சி செஞ்சு பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி முதல்ல ஜெபத்தில் நம்ம வைக்கும்போது நீங்கள் விரும்புகிற காரியங்கள்லாம் தேவன் கூட கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை ஜெபத்தில் எப்படிங்க நாடுறதுன்னா, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை ஜெபம் பண்ண பாருங்கள். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து அதை ஜெபம் பண்ணணும். நீங்கள் அஞ்ஞானிகளை போல இல்லாமல் டு நாட் பி அன்வைஸ் பட் அண்டர்ஸ்டாண்ட் த வில் ஆஃப் த லார்ட் என்று எபேசியரில் சொல்கிறார். எபேசியர் 5:17 நீங்கள் மற்றவர்களை போல உணர்வில்லாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தாய்ந்து பாருங்கள். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை ஜெபம் பண்ண பாருங்கள். தேவனுடைய சித்தத்தை ஜெபம் பண்ணுறது தான் ஜெபம். அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று உணர்ந்து அதை ஜெபம் பண்ணணும். அப்படின்னா என்னதுங்கன்னா, அப்போஸ்தலர் பண்ண ஜெபத்தை எடுத்து பண்ண வேண்டியது தான். அப்போஸ்தலர்லாம் பாருங்கள், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை ஜெபம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை எடுத்து ஜெபம் பண்ணார். கர்த்தர் கற்பித்த ஜெபம், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜெபம், அப்போஸ்தலர் செய்த எல்லா ஜெபம் பாருங்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். தேவன் பாருங்கள் உடனே அது பதிலளித்தார். அவர் மட்டுமல்ல, அந்த சமுதாயமே மாற்றப்பட்டது. வெறும் 12 பேர் பாருங்கள் உலகத்தை கலக்குன்னு கலக்குனாங்க. காரணம், முதலாவது அவங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி நாடினாங்க. மற்றவர்களெல்லாம் கூட கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி மற்றவர்களுக்காகவே அழுது புரண்டு ஜெபிச்சுன்னுக்கிறோம். மற்றவைகளுக்காக ஜெபிக்காமல் தேவன் எது முதலாவதுன்னு சொன்னாரோ அதுக்காக நான் ஜெபிக்கும் போது பாருங்கள் மற்ற காரியங்களெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அவர் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன்றார். மற்றவர்களெல்லாம் அவங்களை சேஸ் பண்ணும், நன்மையும் கிருபையும் அவங்களை சேஸ் பண்ணும். நாம் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் சேஸ் பண்ணும்போது மற்ற நன்மைகளெல்லாம் நம்மளை கண்டிப்பாக சேஸ் பண்ணும். இப்போ ஜெப வாழ்க்கையில் இப்படி தான் பண்ண பாருங்கள். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம தவறான ஒரு காரியத்தை எடுத்து வச்சுன்னு ஸ்டபனாக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கணும், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த இடத்துல தான் வீடு வாங்கணும், இந்த வேலைக்கு தான் போகணுன்னு ரொம்ப ஸ்டபனாக இருந்து ஜெபம் பண்ணுவோம் பாருங்கள். அதுக்காக ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அழுது போனோன்னு ஜெபம் பண்ணுவாங்க. சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கிறார் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஸ்டபனாக எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்ற தேசங்களை போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் பாருங்கள், அவர் சில வார்னிங்லாம் கொடுக்குறாரு. ராஜா தரம்பா, ஆனால் ராஜா வந்தான்னா உங்களுக்கு சில ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. அவர் வந்தால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவார்,
உங்கள் பிள்ளைகளை எடுத்துப்பார் அவர். உங்கள் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு வேலை செய்வாங்க. உங்கள் மகள்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட அரண்மனையில் வேலை செய்ய வைப்பாங்க, அவங்களுக்கு சமைக்க வைப்பாங்க. உங்களுடைய விளைபொருட்கள் எல்லாம் அவங்க 10% அவங்க எடுத்துப்பாங்க. சில ரிஸ்கெல்லாம் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டோம். இல்லை எங்களுக்கு ராஜா கண்டிப்பாக வேணுன்றார். கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா ஒரு அவ்வளோ ஸ்டபனாக இருந்தாங்க. எனக்கு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வந்தே ஆகணும், மற்ற தேசங்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்டபனாக இருந்தாங்க. தேவன் அதை கொடுத்தார். சில நேரத்தில் தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் எடுக்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது. எந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு? தேவனோட சித்தத்துக்கு பதில் கொடுத்தாரா, இல்லை உங்களோட ஸ்டபனாக இருந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரா? தேவனோட பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து அதுக்கு ஜபம் பண்ண பாருங்கள். தேவனோட ராஜ்யத்தின் நீதி முதலாவது நாடணும். ஒருவேளை அப்படின்னா என்னதுங்கன்னு கேட்டாக்கா, அப்போஸ்தலர் செய்த ஜபத்தை எடுத்து பண்ண வேண்டியதான். எபேசியர் 1 இருக்கிற ஜபம், எபேசியர் 3 இருக்கிற ஜபம், பிலிப்பியர் நிருபத்தில் இருக்கிற ஜபம், எபிசலில் இருக்கிற எல்லா ஜபங்களும் எடுத்து பண்ண வேண்டியதான். பவுல் செய்த ஜபங்கள், மற்ற அப்போஸ்தலர் செய்த ஜபங்களை எடுத்து பண்ணும்போது பாருங்கள், அதுதான் பரிசுத்த தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதை எடுத்து பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்பட்டு ஏங்கினமோ அதுவும் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது. நம்ம சமுதாயமாக மாற்றப்படுகிறது. அதுக்கெல்லாம் நம்ம கலங்கணுமோ பாருங்கள், அதெல்லாம் நம்ம விட்டு நீங்கிடும். கவலை நம்ம விட்டு நீங்கிடும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து அதையே நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் ஜெபம் பாருங்கள். ஜெபத்தில் முதலாவது இதை நாடணும் பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி நாடுவது தான் ஜெபம். இப்படி நம்ம நாடும்போது பாருங்கள், மற்றவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம்னா என்னதுன்னா, கர்த்தர் கற்பித்த ஜெபம். அவரோட நாமம் பரிசுத்தப்படட்டும், இயேசு என்கின்ற நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும், பரிசுத்தப்படட்டும். அவரோட சித்தம் எங்கள் பூமியில் செய்யப்படட்டும், எங்கள் வாழ்க்கையில் செய்யப்படும், எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்யப்படட்டும். இன்று எங்களுக்கு வேண்டிய அனுதின உணவு இயேசு அறிகிற அறிவினால நாங்கள் நிரப்பப்படட்டும். இதுதான் பாருங்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நம்ம செய்யும்போது பாருங்கள், மற்றவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆக ஜபம்னாலே என்னது? நம்மளுடைய தேவைகளை சொல்லி புலம்புறது ஜபம் இல்லை. தேவனுக்கு எது முக்கியமோ, தேவனுக்கு எது ஹை ப்ரையாரிட்டியோ அதை சொல்லி ஜெபிக்கிறது தான் பாருங்கள் ஜபம். அதை ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், பரலோகமே அதுக்கு முதல்ல பதிலளிக்குது. இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது பரலோகமே அதுக்கு பதிலளிக்குது. தேவன் பதிலளிக்கும் போது பாருங்கள், நம்ம கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்வார். நம்ம கேட்காத காரியத்தையும் கொடுப்பார். ஆண்டவர் பாருங்கள், சாலமோனோட ஜெபத்தை கண்டு ரொம்ப வியப்படைந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டார். நல்ல ஜெபம் பண்ண பண்ணி, நீ ஐஸ்வர்யத்தை கேளாமல் ஞானத்தை கேட்ட, அவன் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன்றார். நம்ம கரெக்டான காரியத்தை கொடுக்கும்போது பாருங்கள், மற்ற காரியங்கள்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நம்ம நாடை பயிற்சி வைக்கணும். ஜபத்தில் இதை பயிற்சி வைக்கணும் பாருங்கள். ஜபம்னாலுமே ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கின்னு நம்மளோட தேவைகளை சொல்லி புலம்புறது ஜபம் இல்லை. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை சொல்லி ஜபம் பண்ணுறது தான் ஜபம்.